இங்கே சோஷியல் மீடியாவில் என்ன ப்ரொஜெக்ஷன் வருதோ அதை வச்சு மட்டும்தான் நம்ம ஒரு டிஸ்கஷன் ஃபேக்டராக ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஃபேக்டராக நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும் இந்த இடத்துல. ஓகே, இவர் இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சோன்னே நேற்று அஷ்மிதா தரப்புலேருந்து வீடியோ வந்திருந்தது இல்லையா, இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நான் இவ்வளோ கஷ்டங்கள் இதில் அனுபவிச்சிருக்கேன், ஒரு சின்ன விஷயம் கூட அவர் எங்கேயுமே எதுலேயுமே டேக் கேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு ஆடியோஸும் அதில் கொடுத்துருப்பாங்க. அவரை அடித்தது, ஸ்கேம் பற்றி நான் கொஷின் பண்ணும்போது இல்லீகல் பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணுறீன்னு கேட்கும்போது அடிச்சு எனக்கு டூத் வந்துட்டு ஃப்ராக்சர்லாம் ஆச்சு. ஸோ அதெல்லாம் சொல்லி நேற்று அவங்க சில விஷயங்கள் அங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதன் விளைவாகத்தான் அவங்க வந்து விருகம்பாக்கம் ஸ்டேஷனில் கொடுத்த கம்ப்ளைண்ட். ஓகே, ஏன்னா நான் நம்ம சேனலில் முன்னாடி பேசும்போதே நான் சொல்லியிருப்பேன், when she came and met, ஆக்சுவலி மீட் பண்ணும்போது அவங்க கேட்ட விஷயம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ எப்படி நான் விஷ்ணு மேலே நானே ஒரு எஃப்ஐஆர் போகலாம் தான் இருக்கேன் அந்த இடத்துல. ஓகே, ப்ளஸ் இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ டார்ச்சர்ஸ், இவ்வளோ வயலன்சஸ்லாம் இருக்குது, இதுக்கு வந்து டிவோர்ஸ் ப்ராசஸ் பண்ணணும், டிவிசி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் டிஸ்கஷன் அன்றைக்காங்க போச்சு. பட் அது அவங்க வேறு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போச்சு. அதெல்லாம் சேர்த்து வச்சு மட்டும்தான் அவங்க இப்போ கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணது. விருகம்பாக்கம் ஸ்டேஷனில் ரெஜிஸ்டர் பண்ண கம்ப்ளைண்ட்க்கு மதுரவாயல் ஸ்டேஷன்லேருந்து எஸ்டர்டே விஷ்ணு ஹஸ் காட் அரெஸ்டட். அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணி இப்போது மேபி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி ப்ரிசனு, ஜுடிஷியல் இது எவ்வளோ நாள் ஜுடிஷியல் ரிமாண்டு, அதுக்கப்புறம் பெயிலாக என்ன கான்செப்ட் எல்லாமே நமக்கு இதுக்கப்புறம் தான் தெரியும்.